இன்னைக்கு வந்து அம்மாவோட பிறந்த நாள். அம்மா இருந்திருந்தா எவ்வளவோ சந்தோஷமாக இருந்திருப்போம் நாங்கள். அம்மா பிறந்த நாளுக்கு அம்மாவே வந்து ஸ்வீட் கொடுப்பாங்க. சந்தோஷமாக இருக்கும் இந்த ரோடே. இப்போ எங்களை பார்க்குறதுக்கு வந்து யாருமே இல்லை. அம்மானா அவங்க இந்த உலகத்துக்கே அம்மா தான். அப்போ வந்து எல்லா பகுதியில் உள்ள மக்களும் வருவாங்க. ஒரு சந்தோஷமாக ஒரு திருவிழா கூட்டம் மாதிரி தான் இருக்கும். 8 வருஷமாக உறவுல ஒருத்தரை நாங்கள் பிரிஞ்ச மாதிரி, ஒரு தாய் இல்லாத குழந்தைங்க மாதிரி தான் நாங்கள் இருக்கிறோம். எங்கள் வீட்டுங்களில் கூட அந்த அளவுக்கெல்லாம் செஞ்சுருக்க மாட்டாங்க. அம்மா பிறந்த நாளைக்கு அந்த எஸ்டேட்டில் செய்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஒரு தாயே இல்லாத மாதிரி நாங்கள் எல்லாருமே ஆகிட்டோம். அந்த குறைன்றதுனே எங்களுக்கு ரொம்ப மனசு வேதனையாகவே இருக்குது. என்னைக்கு அம்மா இல்லையோ ஊரே விரிச்சோன்னு கிடக்கு. இனி எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தாய் கிடைக்குமாங்கிறது எங்களுக்கு தெரியல. கொடநாடு என்றாலே ஒரு பரபரப்பு தான். கொடநாடு எஸ்டேட் பங்களாவின் மேல் அதிக பற்று கொண்ட முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இந்த எஸ்டேட் பங்களாவை தன் விருப்பத்திற்கு ஏற்றபடி சுமார் 99 அறைகள் இருக்கும் வண்ணம் கட்டப்பட்ட ஒரு மாளிகை. ஜெயலலிதா வந்து தங்கும் நேரத்தில் அமைச்சர்கள் முதல் அனைத்து அதிகாரிகளும் அம்மா தரிசனத்திற்காக கால் கடுக்க அந்த வாயிலில் காத்து கிடப்பார்கள். நீலகிரி மாவட்டமே அப்போது ஒரு முக்கிய இடமாக கருதப்பட்டது. ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின் கொடநாடு வெறிச்சோடி போனது. கொடநாடு எஸ்டேட் பெண் தொழிலாளர்கள் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் வருகையின் போது தேயிலை தோட்டங்களில் பணியாற்றி நேரடியாக தங்கள் குறைகளை தெரிவிக்கும் வாய்ப்பை பெற்றவர்கள். இன்று ஜேவின் பிறந்த நாளில் ஒரு தாயை இழந்த பிள்ளை போல தவித்து வருகிறோம், குடும்பத்தில் ஒருவரை இழந்தது போல உள்ளதாக கொடநாடு எஸ்டேட் பெண் தொழிலாளர்கள் தந்தி தொலைக்காட்சிக்கு கண்ணீர் மல்க பேட்டி கொடுத்துள்ளனர். பிரியா, நான் கேரளமட்டம் கோடநாடுலேருந்து நாங்கள் பேசுகிறோம். நான் இன்னைக்கு வந்து அம்மாவோட பிறந்த நாள். அம்மா இருந்திருந்தா எவ்வளவோ சந்தோஷமாக இருந்திருப்போம் நாங்கள். இப்போ அம்மா இறந்து 10 வருஷம் பக்கம் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே வந்து யாரும் எங்களை பார்க்குறதில்ல, எதுவும் பண்ணுறதில்ல. அம்மா பிறந்த நாளுக்கு அம்மாவே வந்து ஸ்வீட் கொடுப்பாங்க. சந்தோஷமாக இருக்கும் இந்த ரோடே. ஆனால் இப்போ வந்து அம்மா இல்லை. அம்மா இருந்திருந்தா இந்த ரோடே கோலாகலமாக ஆகியிருக்கும். இப்போ எங்களை பார்க்குறதுக்கு வந்து யாருமே இல்லை. அம்மானா அவங்க இந்த உலகத்துக்கே அம்மா தான். அதை விட என்ன சொல்கிறதுனே தெரியல. என் பேர் சாந்தா. நாங்கள் கரடாமட்டத்தில் இருக்கிறோம். பிறந்த நாளுங்கும்போது இங்கே எஸ்டேட்டில் வந்து நல்லாவே ஒரு விசேஷமாக செய்வாங்க. அப்போ வந்து எல்லா பகுதியில் உள்ள மக்களும் வருவாங்க. ஒரு சந்தோஷமாக ஒரு திருவிழா கூட்டம் மாதிரி தான் இருக்கும். அம்மா இந்த ரோட்டில் வரும்போதும் சரி, ஹெலிகாப்டரில் வரும்போதும் சரி, எங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். இப்போ அவங்க இல்லாமல் ஆனதுனால எங்களுக்கு இப்போ 8 வருஷமாக உறவுல ஒருத்தரை நாங்கள் பிரிஞ்ச மாதிரி எங்களுக்கு என்றைக்குமே அம்மா வந்து ஒரு சங்கடத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க. எங்களோட ஆயுள் காலம் இருக்கிற வரைக்கும் அம்மாவை வந்து என்றைக்குமே மறக்க முடியாது. அம்மா வந்து எங்களுக்கு தெய்வமாக இருந்து எல்லா மக்களையும் காப்பாற்றணும், இந்த நாட்டு மக்களையும் காப்பாற்றணும். அவங்க தெய்வமாக இருக்கணும். அம்மா வர்றாங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும். ஒரு தாய் இல்லாத குழந்தைங்க மாதிரி தான் நாங்கள் இருக்கிறோம். சந்தோஷமாக இல்லை. நாங்கள் அவங்க இருந்திருந்தால் சந்தோஷமாக இருந்திருக்கும். அந்த அம்மா இருக்க வரைக்கும் எப்படி இருந்தாங்களோ எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு ஒரு தேர் திருவிழா மாதிரி இருக்கும். அந்த அம்மா வந்து சின்ன குழந்தைய பார்த்தாலும் அவங்க கையெடுத்து கும்பிட்டு போவாங்க. அந்த மாதிரி அந்த அம்மா என்னைக்கு இறந்தாங்களோ அன்னையோட எல்லாமே அழிஞ்சு போன கணக்காயிருச்சு. யாரும் வர்றதில்ல, எதுவும் கண்டுக்கிறதில்ல. ஆனால் எஸ்டேட்டுக்குள்ளே வாழ்கிற மக்கள் நல்லபடியாக வாழ்கிறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. அம்மா இருக்க நேரம் எங்களுக்கு வந்து பிறந்த நாள்ன்றது வந்து எங்களுக்கு ஒரு தேர் திருவிழா மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் எங்கள் வீட்டுங்களில் கூட அந்த அளவுக்கெல்லாம் செஞ்சுருக்க மாட்டாங்க. அம்மா பிறந்த நாளைக்கு அந்த எஸ்டேட்டில் செய்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இப்போ அந்த அம்மா இல்லாதது வந்து எங்களுக்கு பெரிய ஒரு குறை, ஒரு தாயே இல்லாத மாதிரி நாங்கள் எல்லாருமே ஆகிட்டோம். அந்த குறைன்றதுனே எங்களுக்கு ரொம்ப மனசு வேதனையாகவே இருக்குது. இந்த வழியில் போனாங்கன்னா நிறுத்தி மக்களை பார்த்து எல்லாத்துட்டையும் நல்லா பேசிட்டு போவாங்க. இப்போ வந்து விரிச்சோன்னு கிடக்கு. எங்களுக்கு ரோடு போட்டு கொடுப்பாங்க. நல்ல ஊரில் எல்லாம் நல்ல வசதி இருந்துச்சு. என்றைக்கு அம்மா இல்லையோ அன்னையிலேருந்து எங்களுக்கு ஊரே விரிச்சோன்னு கிடக்கு. இனி எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தாய் கிடைக்குமாங்கிறது எங்களுக்கு தெரியல. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும்
மீ டூ லவ் யூ. தேங்க்யூ சார். அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.